திருக்குறள் 89. உட்பகை. இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் செய்யும் தன்மையானால் அவை தீயவை ஆகும். அதுபோல சுற்றத்தாரின் தன்மைகளும் துன்பம் தருமானால் தீயனவே ஆகும். வெளிப்படையான பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உட்பகை கொண்ட உறவினரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவனுக்கு தளர்ச்சி வந்தபோது அந்த உட்பகை தவறாமல் அழிவு செய்யும். உட்பகை ஒருவனுக்கு உண்டாகுமானால் அது அவனை குற்றம் பலவற்றை செய்ய தூண்டும். உறவினரோடு உட்பகை உண்டாகுமானால் அது ஒருவனுக்கு அவன் இறக்கும் வரை குற்றம் பலவற்றை செய்ய தூண்டும். ஒருவனுடைய சுற்றத்தார் உட்பகை கொண்டால் அந்த உட்பகையால் அவன் அழியாமல் இருப்பது அரிது. செப்பின் இணைப்பைப் போல புறத்தில் பொருந்தி இருந்தாலும் உட்பகை கொண்ட உறவினர் உள்ளத்தால் பொருந்தி இருக்க மாட்டார். உட்பகை கொண்ட உறவினர் பந்தம் அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல வலிமை குறைந்து தேய்ந்து போகும். ஒரு குடியில் உள்ள உட்பகையின் அளவு எள்ளின் பிளவை போன்ற சிறிய அளவே ஆனாலும் அது அந்த குடியை அழித்துவிடும். உட்பகையோடு கூடி வாழும் வாழ்க்கை ஒரு வீட்டில் பாம்போடு சேர்ந்து வாழ்வதைப் போன்றது.